வணக்கம் விவசாய நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவக்காட்டில் இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் உடச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்காக தான் இந்த பக்கம் வயலுக்கு வந்திருக்கேன். எங்கள் அக்கா வயல். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து உழவு ஓட்டிட்டாங்கன்னா அதில் வந்து 5 முறை வந்து விவசாயம் பண்ணிடுவாங்க. அதிலே வந்துக்கு நமக்கு நிறையா சேவை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுற கூலி மிச்சம், பாரு இழுக்கிற கூலி மிச்சம். இவங்க ஒரு வாட்டி வந்து உழவு ஓட்டி பாரு இழுத்துட்டாங்கன்னா அதில் வந்து அடுக்குமுறை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் உண்டுனாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பைத்தங்காய் உண்டிருக்காங்க, கீக்குண்டில் பார்த்திங்கன்னா சொரவிதம் உண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இவங்க வந்து தலைமுறையாக விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இளம் விவசாயம் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இவர் தான் வந்து இந்த பையன் தான் வந்து இளம் விவசாயி. இவங்க வயல் தான், நம்ம மாமன் பையன். இவர் வந்து என்னைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல நான் பேசுகிறனால. நீங்களும் வந்து இவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனமே மொதல் வேலை வந்து இல்லை தான் வருவாப்புல வயலுக்கு தான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து தலைமுறை விவசாயம் பண்ணுறதுனால இவங்க ரத்தத்திலே வந்து விவசாயம் பண்ணுறது வந்து ஊறி போச்சு. நல்லா படிக்கிறாப்புல ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. இந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா என்னடா பேர்? கிஷோர் குமார். இளம் இயற்கை விவசாயி. இவர் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன். இது வந்து எங்கள் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, மாமா நான் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கே வந்து அவரை வந்து ஒரு பாராட்டலாம். ஏன்னா இப்போ இருக்க தலைமுறைகள் தான் இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. பழைய தலைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்பிக்கை இல்லை இயற்கை முறையில். அதனால் வந்து இப்போயே வந்து இவர்களை வந்து நாங்கள் உற்சாகம் ஊட்டுற இயற்கையை வந்து விவசாயம் பண்ணுறங்க. மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுங்கள்.